ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஏற்கனவே 2020 இருந்து இருக்கக்கூடிய ஒரு லோன் அப்ளிகேஷன் இப்போ 2026 ஜூன் மந்த்ல புதுசா ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். சோ பர்சனல் லோனை ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்காக டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்காக நல்ல சிபில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது இந்த ஒரு அப்ளிகேஷன்ல கேட்கறது கிடையாது. சோ ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தா இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணி அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். பட் அதுக்காக எல்லோருக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா சொல்ல முடியாது. அதையும் பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னா லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். அதே சமயம் இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின A to Z டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் இந்த டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நாம IBL மணி இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜூன் 27 2026 தான் பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இவங்க ஆல்ரெடி ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் IBL இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை 10 லட்சம் பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 10,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 3.2 இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும்போது எதுக்காக ஒரு புது அப்ளிகேஷன் அப்படிங்கறத இந்த வருஷம் அகைன் வேற ஒரு நேம்ல கொண்டுட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஓகே கைஸ், ஓகே இப்போ நாம இந்த IBL மணி இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல வந்து இப்போ என்ன ஜஸ்ட் ஒரு 1 மந்த் அப்படிங்கறத கிராஸ் ஆகி இருக்கு. அதுக்குள்ள ஒரு 10,000 பிளஸ் மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 1000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.5 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் IBL ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RB ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அவங்க யாரும் கிடையாது, இந்த அப்ளிகேஷனுடைய ஓனர் தான். சோ இவங்க ஒரு டைரக்ட் RB ரெஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கறத இதுல இருந்து கிளியரா தெரிஞ்சுக்குங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு பிசிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுமே கிடையாது. லைட்டனிங் ஃபாஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. டிஸ்பர்சல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க 2,000 இருந்து 50,000 வரைக்கும் லோன் அப்ரூவல் தரதா போட்டுருக்காங்க. ப்ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 24 மந்த்ஸ் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 24 to 36% per annum அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து அப்ரூவல் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட், ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். அதாவது அப்ளை பண்ணக்கூடிய கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக இந்த இடத்துலயே போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. சேம் டைம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா பேன் டீடைல்ஸ் அண்ட் ஆதார் டீடைல்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் கேட்பாங்க. தென் வேலிடான பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்றதுக்காக. இதை தவிர்த்து இவங்க RB ரெஜிஸ்டர்ட் NBFC இருக்காங்க இல்லைங்களா, அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத அகைன் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை எல்லாமே இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இத பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கிளியரா கொடுத்திருக்காங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். எலிஜிபிள் இருக்கக்கூடிய பின் கோட்ல இருக்கணும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்ளை பண்ணலாம். அதே சமயத்துல அப்ளை பண்ணும்போது ஒன்லி ஃபார் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. இதை தவிர்த்து ஒரு இந்த மாதிரி அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன லோன் அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூச்சர்ல ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹையர் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூரில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லாஸ்ட்டாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுக்கல, அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் இவங்க ஒரு RB ரெஜிஸ்டர்ட் NBFC இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. வித்தின் 3 மினிட்ஸில் அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் ஆன்லைனில் இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும், அதை கொடுத்துருக்காங்க. தென் 4 ஸ்டெப்ஸில் இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், கஸ்டமரை இவங்க எந்த விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். அதெல்லாம் எந்த விதத்தில் அப்படிங்கிறத போட்டிருக்குங்க. பட் இருந்தாலும் பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டான லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் கொடுக்கல. பட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம முன்னையே பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இப்போ இது எல்லாமே ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் லோன் தருவாங்களா தரமாட்டாங்களா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அந்த விதத்தில் இவங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணதுமே அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி
சொல்லியிருக்காங்க. பட் உள்ளே போனதுக்கு அப்புறமா லோன் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறதான் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அதை போட்டிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா லோனை பொறுத்தவரைக்கும் வெரி ஷார்ட் டைமில் கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. அந்த விதத்தில் ஒரு 1000 ரூபாய் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போக ஒரு 800 ரூபா சம்திங் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே டைமிங்கில் தான் கொடுப்பாங்க. ஒரு 21 டேஸ் அந்த மாதிரி டே கணக்கில் தான் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறதே கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டே 1000 ரூபாய் வருது. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அந்த வித்தின் ஒரு 30 டேஸ்க்குள்ளே ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது தான் ரியல் டைமில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் சொல்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி யாராவது லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எகைன் கீழே வந்தோம் அப்படின்னாலும் அதே தான், நிறைய பேருக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கல, இன்ஸ்டண்ட்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் டிஸ்போசல் பண்ணலை, டிஸ்போசல் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க. தென் அப்படியே கிடைச்சாலும் நான் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் 30 நாள் போணுச்சு அப்படின்னா 1300 ரூபாயை வித்தின் 30 டேஸில் ரீபேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு பேடே லோன் அப்ளிகேஷன் போல். ஸோ டெய்லி இன்ட்ரெஸ்ட் தான் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே ராம் ஃபின்கார்ப் அப்ளிகேஷன் எல்லாம் இந்த மாதிரி தான் லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, பர் டே அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுறாங்க போல். ஸோ தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி அப்படின்னா மேபி அவ்வளோதான். ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.